டெய்லி ஹேர் கேருக்காக ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற ஆளுங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நீங்களும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நான் காட்ட போகிற இந்த ரெமெடி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி இந்த ரெமெடிக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஹேர் ஃபாலும் கம்மியாகும். ஸோ இதுக்காக நமக்கு மெயினாக வேண்ட இன்க்ரீடியன்ட் பார்த்தா நீம் லீவ்ஸ் தான், வேப் இலை. ஸோ இதில் பார்த்தா நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஹேரில் இருக்கிற அன்வான்டான பாக்டீரியாஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எது இருந்தாலும் போயிடும். ஹேர் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இது வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெனுக்ரீக் வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் போட்டுடும். ஸோ இது கூட கொஞ்சம் தண்ணி, நமக்கு தலையில் ஊற்றுற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு நல்லாவே கேஸில் வச்சுட்டு கொதிக்க வச்சிடும். ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான், பார்த்துல. ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் கொதிச்சு ஆறினதுக்கப்புறம் இந்த தண்ணி குளிக்கும்போது அப்படியே தலையில் ஊற்றிடும். ஸோ முன்னாடி பார்த்தா என்னோடய ஹேர் இவ்வளோன்னு தான் இருந்துச்சு. நான் ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா ட்ரையாக ஃப்ரிஸியாக இருந்துச்சு. ஸோ நான் போய் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது போட்டுகிட்டே இருக்கும்போது ஹேர் கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற இந்த இது. ஸோ நான் இது அப்படியே திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டர் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஹேர் ஸ்மூத்தன் பண்ணனால ஹேர் லாஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நியூ ஹேர் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னோட க்ரௌன் ஏரியாவில் எப்படி ஹேர் புதுசாக வந்திருக்குன்னு. ஸோ நிறைய ஹேர் வந்ததுனால ஹேர் ஸ்மூத்னிங்கும் போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா நான் இன்றைக்கி ரெடியாக போகிறேன். சும்மா மாலில் சுற்ற போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு கேஷுவலாகவே நான் என்னோட கபோர்டில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் புது வீடு. ஸோ புது வீட்டில் கபோர்டில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இருந்தால் நான் ரீசெண்டாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன், அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு க்யூட்டான டாப்பு, அதுதான் போட போகிறேன். ஸோ இது பார்த்தா ஒயிட் கலரில் நம்ம கொஞ்சம் ஃபேன்சியாக கார்ட்டூன் கைண்ட் டைப்பு பிரிண்டட் பண்ணியிருக்க ஒரு டிஷர்ட் தான். ஜஸ்ட் 250-280 ருபீஸ் தான் இருக்குது. ஆனால் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ இது ஜூன்பெரின்னு சொல்ல பிராண்டில் இருந்தால். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். இந்த லிங்க்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நிறைய ஆஃப் கிடைக்கும். ஸோ இப்போ சேல் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெஸ் வேணும், ஹேர் கேர் வேணும், என்ன வேணும்னாலும் இந்த டைமில் போய் அமேசானில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசானில் 7th வரைக்கும் சேல் இருக்குது. ஸோ இந்த டாப் கூட மேட்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஆரஞ்சு ட்ரௌசர்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆரஞ்சு ட்ரௌசர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபங்கியாக போடுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் குளிச்சு வந்ததுக்கப்புறம் ஹேரில் சிக் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹேர் ப்ரஷ் இருக்குல்ல, ஸோ இது வச்சுட்டு நல்லாவே என்னோடய ஹேர் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹீட் இருக்காது. ஸோ அதனாலே வந்து ஹேர் டேமேஜ் எல்லாம் அவ்வளோ ஆகாது. அதுக்கப்புறம் இந்த மஸ்காரா உங்கள் கூட காட்டணும்னு இருந்தேன். ஜஸ்ட் 90 ருபீஸ் தான் இந்த மஸ்காரா. ஸோ இது இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ளஸ் இந்த 2 லிப்ஸ்டிக். ஸோ ஃபஸ்ட் காட்ட போகிற இந்த ப்ளூ ஹெவனோட இந்த லிப்ஸ்டிக், இது வந்து ப்ரௌன் கலர் தான். ஸோ இது கூட இது போடும்போது கொஞ்சம் ரொம்ப பேலான மாதிரி ஃபேஸ் இருந்துச்சு. அதனால் நான் வந்து மனிஷ் மல்ஹோத்ராவோட இந்த பிங்க் கலர் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம்னு நினச்சிட்டேன். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட் இன்றைக்கி பார்த்தா. ஸோ 5 மினிட் ஹேர் கேர், 5 மினிட் மேக்கப் ரொட்டீன் தான் இன்றைக்கி காட்டுறோம். ஸோ நான் இந்த ட்ரெஸ் போட்டேன், பேண்ட் போட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோட மேக்கப்னு பார்த்தாலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஜஸ்ட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க, மஸ்காரா போட்டுக்கோங்க, இல்லைனா காஜல் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த லிப்ஸ்டிக் ஃபஸ்ட்டு ப்ளூ ஹெவனோட போட்டதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் லிப் ஒரு மாதிரி கலர் ஆனனால நான் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு இந்த பிங்க் கலர் வந்துட்டு போட்டுட்டேன். பிங்க் கலர் போடும்போது ரொம்ப அமேசிங்கான ஒரு ஃப்ளோரல் நியூடு கலர் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் எனக்கு தேவையான கலர். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி தேவையான கலர்ஸ் இருந்தால் நான் 2-3 லிப்ஸ்டிக்கை மிக்ஸ் பண்ணி போட்டுடும். அப்போ எனக்கு வந்து என்ன கலர் வேணும்னு நான் நினைக்கிறேன் அந்த கலர் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நான் மஸ்காராவோட டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னோட கண்ணு பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் ஹேர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஹேர் க்ளீன் பண்ணுறதுக்காக வீடியோ போடுறதுக்காக நான் ஹேர் வளர்த்திட்டு இருக்கு. சரி, இப்போ பாருங்கள், இந்த மஸ்காரா வந்து ஜஸ்ட் 94 ருபீஸ் தான் இந்த மஸ்காரா. இந்த மஸ்காரா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தான் மஸ்காராவில் நீங்கள் யூஸ் பண்ணுறது, நீங்கள் டீனேஜராக இருக்குது, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் மஸ்காரா வேணும்னா இது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பரான ஒரு மஸ்காரா தான் ப்ளூ ஹெவனோட. ஸோ இதோட லிங்க் நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். இதோட டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். இதை போடுறதுக்கு முன்னாடி என் கண் எப்படி இருந்துச்சு, இது போட்டதுக்கப்புறம் என் கண் எப்படி இருக்குன்னா, கண்ணில் ஐலாஷ் கொஞ்சம் நல்லா விடர்த்தியாக அப்படி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு கண் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். நம்ம பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு நீட்டான ஒரு லுக்காக இருக்கும். ஸோ ஃபேஸ் பாருங்கள், நான் ஒரு மேக்கப்பும் போடலை, அப்படியே என் ஃபேஸ் இருக்குது. ஸோ ஹேர் க்ரோத் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு மஸ்காரா, லிப்ஸ்டிக் போட்டுட்டு அப்படி கேஷுவலாக இது கூட மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் ஷூ போட்டிருக்கு. ஸோ இந்த ட்ரௌசர், இந்த டாப்பு, இந்த லிப்ஸ்டிக், அவ்வளோதான் என்னோட பேசிக்கான சிம்பிளான அவுட்ஃபிட். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், நமக்கு ஒரு பேண்ட்டு ஒரு டாப் இருந்தாலே நம்ம அது வந்து வேறு நிறைய டாப்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம்.
ஸோ இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், கூப்பன் கோடு எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.